ரியோ சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இது படம் எப்படி இருக்கு? ஸோ இன்னைக்கு எக்ஸாம் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து ஆட்சி மாறின நேரத்துல +2 ரிசல்ட் வந்த டைம்ல ஸோ இப்படி ஒரு வெப் சீரிஸ் வர்றது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்ல நடக்கிற ஸ்கேம்ஸ் அண்ட் லீக்ஸ், ஸோ கொஸ்டின் பேப்பர் லீக்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியா இந்த ஒரு வெப் சீரிஸ் வந்து உள்ளடக்கி இருக்குன்னே சொல்லலாம். ஒரு விமன் வந்து என்னெல்லாம் பண்ண முடியும், ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸை வந்து எப்படி நிறுத்துறாங்க அப்படின்னும் போது இதுல நடக்கிற ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப நேர்த்தியா பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்டம்ப்டா வந்து இந்த ஸ்டோரி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு பேசிக்கா வந்து இந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம் அப்படி உள்ள நடக்கிற ஸ்டோரிஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு ஹீரோ வந்து வந்து இப்போ படிக்கிறாரு, ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறாரு, அடுத்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறாரு, லாஸ்ட் எக்ஸாம்ல பாஸ் ஆகி தான் சமுதாயத்துக்கு என்ன வந்து முன் வச்சு ஜெயிக்க போறாரு, ஸோ அதுக்கப்புறம் சமுதாயத்துக்கு என்ன கற்றுக் கொடுக்க போறாரு, ஸோ என்ன மாரல் ஆஃப் தி ஸ்டோரி இப்படி தான் இருந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இது கொஞ்சம் மாறுபட்டு உள்ள நடக்கிற நிறைய ஸ்கேம்ஸை வந்து எடுத்து சொல்லியிருக்கு. ஸோ சட்டத்துலேயும் சரி, அந்த எக்ஸாம் நடக்கிற அந்த இதுலேயும் சரி, எங்கெங்கெல்லாம் ஓட்டைகள் இருக்கு, ஸோ அதில் என்னென்னலாம் ஸ்கேம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும், இந்த கோச்சிங் சென்டர்ஸ் ஸோ பண்ணுற ஸ்கேம்ஸ் எல்லாம் என்னவா இருக்கு, ஸோ இதுக்கு மேலே யாரும் ஏமாற்ற முடியாது, இந்த சீரீஸை பார்த்தா கொஞ்சம் தெளிவாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் இந்த எக்ஸாம் சீரீஸ் வந்து அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். துஷாரா விஜயன் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி ரோலை வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் வந்து அதித்தி பாலன், ஸோ ரெண்டு பேரும் பிச்சு ஒதிரி இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அதில் மெயினாக வந்து எனக்கு வந்து இந்த பர்சனலாக இந்த சீரீஸை வந்து துஷாரா விஜயன் இருக்காங்க, அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே வந்து உள்ளே இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னப்பா டைரக்டர் தானேப்பா முடிவு பண்ணி இப்படிலாம் போனோம், என்னப்பா ஹீரோயினை முடிவு பண்ணி போகிற அப்படின்னு எல்லாம் பார்ப்பீங்க, கேட்பீங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில். அது கிடையாதுங்க. துஷாரா விஜயன் தொடர்ச்சியான நேர்த்தியான படங்கள், கதைகள் அமைந்துள்ள படத்தில் வந்து துஷாரா விஜயன் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கதை ஒன்றுத்தையும் கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து நடிக்கிறதுனால என்னவோ எல்லா படமும் ஹிட்டாக இருக்கு அவங்களுக்கு. ஸோ ரொம்ப அழகாக வந்து அவங்களோட கேரக்டரை வந்து புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கி ரொம்ப சூப்பராக வந்து எக்ஸ்ட்ரானரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரு ஆக்ட்ரஸாக வந்து துஷாரா விஜயன் வந்து அமைஞ்சிருக்காங்க. ஸோ அதித்தி பாலன் அவர்கள் வந்து அறிவியில் நமக்கு வந்து ஒரு ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்களை நம்ம நிறைய படங்களில் மிஸ் பண்ணிட்டாங்களோ, ஸோ நிறைய சீரீஸ்லலாம் இவங்களை யூஸ் பண்ணலாமே, மிஸ் பண்ணுறாங்களே அப்படின்ற பட்சத்தில் இந்த எக்ஸாம் சீரீஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரொம்ப அற்புதமாகவும் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அப்பாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக வந்து ஹாப்பி ராஜாவில் பண்ணியிருந்தாரு, அதுலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருந்தாரு. ஸோ எனக்கு ஒரு வருத்தம், இவரெல்லாம் இன்னுமே நல்ல லீடாக வந்து சூப்பராக வந்து உடம்பெல்லாம் உருக்கி கரைச்சி வந்து வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாமே, ஏன் வந்து அப்பப்போ வந்து சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடிச்சுட்டு போயிடுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த சீரீஸில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரோலை வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த ரோலுக்கு இப்படி தான் வந்து உடம்பு இருக்கணும், அதுக்கப்புறம் இவனோட எக்ஸ்பிரஷன்ஸ் இவ்வளோ தான் இருக்கணும், ஸோ இவன் எப்படிலாம் கேம் ப்ளே பண்ணுறான் அப்படின்ற மாதிரி கதைக்குள்ளே இறங்கின ஒரு கேரக்டராக வந்து அப்பாஸ் அவர்கள் வந்து இறங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒரு 2 எபிசோடு வந்து டாப் நாச்சான எபிசோடுன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டில் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஒரு சின்ன இம்மெச்சூரிட்டி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் போக போக கதையின் ஓட்டமாக சரி என்ன இம்மெச்சூரிட்டி உனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ என்ன 10 படமாக எடுத்த அப்படின்லாம் கேட்கலாம். இல்லை, கொஞ்சம் நமக்கு இந்த லார்ஜிக்கும் எத்திக்ஸும் இடிக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல வந்து இடிச்சிருந்தது. ஸோ என்ன நடக்க போகுது, அடுத்து என்னன்னு இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லையும் காமிச்சிருந்தாங்க, 2வது எபிசோட்லையும் காமிச்சிருந்தாங்க. 3வது எபிசோடில் இந்த விஷயம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த இடத்துல லேகை கொஞ்சம் பார்க்க முடியுது. எனக்கு பர்சனலாக இந்த சினிமாட்டோகிராஃபர் வந்து ஒரு பக்கம் என்னை கவர்ந்திருக்கார் அப்படின்னே சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட்ஸ்கேப்பாக அவங்க காமிச்ச இடங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ ஒரு மலை பிரதேசத்தில் எவ்வளோ அழகாக வந்து ஃப்ரேமெல்லாம் வைக்கணும், ஃப்ரேமிங் சென்ஸ் டாப் நாச்சாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஒரு கேரக்டருக்கு எப்படிலாம் ஃப்ரேம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்து பார்த்து நேர்த்தியாக வந்து பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல டைரக்டர் வந்து ஸ்க்ரீன் பிளேயை இந்த ஊரில் இருந்தால் இப்படி தான் இருக்கும், ஸோ இந்த ஊரோட நிலைமை இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து காமிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ டாப் நாச்சான ஒர்க், டீமாக சேர்ந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அமேசான் பிரைம் வந்து எதனா கட்டளை இட்டிருப்பாங்களான்னு தெரியல, இவ்வளோ எபிசோடு இருந்தால் தான் நான் வந்து சீரீஸை வந்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான் போல இருக்கு. ஸோ இதனால இவங்க வந்து எபிசோட்ஸை வளர்க்கணுன்றதுக்காக ஒரு சில விஷயங்களை உள்ளே வச்சா மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு அதெல்லாம் வேண்டாமே, ஒரு நல்ல ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல வெப் சீரிஸை கொடுக்கலான்ற எண்ணத்தோடையே பண்ணனா
இன்னும் பெட்டரா வந்திருக்கும் இந்த வெப் சீரிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு இருக்கு. பட் இந்த வெப் சீரிஸ்ன்றது எதனால இவ்வளோ வந்து நம்ம வந்து இந்த லேக வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்க்க வேண்டியதுன்னா, தியேட்டர்ல போய் நம்ம கண்டிப்பா இத பார்க்க போறதில்ல. வீட்ல ஃபோன்ல ஆகட்டும், டிவில ஆகட்டும் இந்த மாரி விஷயங்கள்ல தான் பார்க்க போறோம். வீடுன்னும்போது நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஆஃபீஸ்ல பார்க்குறவங்களுக்கும் நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் முறியடிக்கணும்னா, கண்டிப்பா அந்த இடத்துல லேகுன்றது ஒரு விஷயமே இருந்திருக்க கூடாது. அந்த இடத்துல லைட்டா தவறிட்டாங்கன்னே சொல்லலாம். பட் எக்ஸ்ட்ரார்டினரி ஸ்க்ரீன் பிளே, எக்ஸ்ட்ரார்டினரி ஸ்டோரின்னே சொல்லலாம். ஸோ இந்த வெப் சீரிஸ்க்குள்ளேயே நான் வந்து அந்த 2 எபிசோட்ல எனக்கு ஃபேவரட்டா இருந்தது. நான் அதுக்குள்ளேயே போயிட்டேன் கதைக்குள்ளேயே. ரொம்ப அற்புதமா இருந்தது. ஸோ இந்த டைம்ல வந்து வரதுன்றது இந்த பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம்ல இந்த மாரி விஷயங்கள் இப்படிலாம் ஸ்கேம் பண்ணலாமா? நடந்த கொஞ்சம் உண்மைகள வந்து தழுவி வேற உள்ள வச்சிருந்தாங்க. எப்படி இத வுமன் சென்ட்ரிக்கா கொண்டு போறாங்க அப்படின்னும்போது, அதுவும் வந்து ரொம்ப அழகா காட்சிப்படுத்தியிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயே போயிட்டு ஃபேக் போலீஸா உள்ள போயிட்டு இந்த ஃபேக் நடக்கிறத தடுக்கிறன்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ வந்து உள்ள வச்சிருந்தாங்க. பார்த்து பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். எத்தன எபிசோடுக்கு 3 எபிசோடுக்கு தான் பார்த்து பண்ணியிருக்காங்க. மிச்சம் இருந்த எபிசோட்ஸ்லாம் கொஞ்சம் வந்து இந்த டைரக்டர்ஸ் டீம் வந்து கொஞ்சம் வந்து சோர்வு அடைஞ்சுட்டாங்கன்ற மாரி எனக்கு தெரிஞ்சது. எதனாலனா, அங்கங்க ஒரு சின்ன சில்லி மிஸ்டேக்ஸா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்திருந்தது. தேவையில்லையே இதெல்லாம் ஏன் இவ்ளோ மிஸ்டேக்ஸ் பண்றாங்க? 3 எபிசோட தரமா எடுத்துட்டு அடுத்தடுத்து ஏன் வந்து இவ்ளோ ஓப்பனிங்ஸ வந்து விட்டுட்டாங்க? இந்த இடத்துல இது பண்ணாம இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாமே அப்படின்ற மாரி நெறைய சஜஷன்ஸ் போக கொஞ்சம் உச்சி கொட்டுற மாரி இருந்தது. லாஸ்ட் எபிசோடுக்கு முன்னாடி எபிசோடு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனாலும் இந்த சீரிஸ வந்து கண்டிப்பா வந்து மஸ்ட் வாட்ச் போய் பார்க்கலாம். ஒரு வாட்டியாவது பார்க்கலாம் இந்த வெப் சீரிஸ. நல்லா தான் இருக்கும். ஸ்டோரியாவும் சரி, ஒரு டிஃபரண்டான ஒரு நல்ல அட்டெம்ப்ட்னே சொல்லலாம். இதுல நடக்கிற ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், ஸ்டோரி ஆகட்டும். இதுக்காகவே இந்த வெப் சீரிஸ வந்து தாராளமா போயிட்டு எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஸோ நீங்க இந்த வெப் சீரிஸ பார்த்துட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம வீடியோல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல வந்து நான் உங்கள சந்திக்கிறேன். சைனிங் அவுட் ரூபன்.